கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள், பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றனர். அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது, அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். SSA கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். மும்மொழி கொள்கையை ஏற்றாதான் மத்திய அரசு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துறாங்க. நான் தான் நேற்றைக்கே முந்தி சொன்னோம், உங்க டிவியில எல்லா டிவிலையும் வந்தது. என்ன, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறோம். அவர் எப்ப வேணா பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிஞ்சதுதான். ஏன்னா பிரிஞ்சது மட்டும் இல்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறத எங்களால தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அங்க நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுக சேர்த்திட்டு இருக்கிறோம். அது அவரை தான் கேட்கணும். நீ அவர்கிட்ட கேட்கின்ற கேள்வியில எங்கிட்ட கேட்டா எப்படின்னு தெரியும். அது அவரை தான் கேட்கணும். நீ அவர்கிட்ட கேட்கின்ற கேள்வியில எங்கிட்ட கேட்டா எப்படின்னு தெரியும். யாருக்கு உருட்ட மிரட்டல? எங்க உருட்ட மிரட்டல? நாங்க ஆட்சியிலே இருக்கிற உருட்ட மிரட்டல. ஆட்சிக்கு வந்தா உருட்டல் மிரட்டல அப்ப பதில் சொன்னா சரியா இருக்கு. நாங்க ஆட்சியிலே இருக்கிறோம், எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம். எதிர்கட்சியிலே உருட்டல் மிரட்டலுக்கு இப்படி இருந்த ஆளுங்கட்சியான என்ன ஆகுறது? சார், 2026 நாள் எவ்வளவு நாள் இருக்குது? 11 மாத காலம் இருக்குது. 11 மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது. புரியுதுங்களா? அதனால கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். புரியுதுங்களா? தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும். சார், யாரு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல. அவர் நாங்கள் கேட்டுதான் பார்க்கணும். அப்படி எல்லாம் இது வரைக்கும் இல்லை. அவர் ஏதோ ஒரு நீங்க ஏதாவது கமெண்ட்டுக்கு முன்னாடி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா மோஞ்சி முகத்துல? என்ன பண்றது? அவரு அப்புறம் அந்த சிந்தனையில ஏதாவது சொல்லியிருப்பாங்க. புரியுதா சார்? அதுதான் சொல்லணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. புரியுதுங்களா? அதனால தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க.
ஏங்க இப்போ தேர்தல் 11 மாதம் இருக்குதுங்க. ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கங்களேன். ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை, அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிகை ஊடகத்தில் போடுங்க. நாங்கள் பேசுறது கொஞ்ச நேரம் போடுறீங்க, மறுபடியும் போடுறதில்ல, பேட்டி மட்டும் கேட்குறீங்க, உடனே ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க, அப்படியே அதை எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்க போய் வெளிப்படையே சொல்லணும். எல்லாம் கூட சொல்லும் தம்பி. கூட்டணி அமைக்கும் போது யார் யாரு எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்கிறதெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. எல்லாம் கவலைப்படாதீங்க. ஏங்க எனக்கு தெரியலீங்க. தெரிஞ்சா தான் நான் சொல்ல முடியும். தெரியாத நீங்க கேட்குற கேள்வி தவறா சொல்லிடக்கூடாதுல்ல. நான் காலையில வந்து இறங்கினேன், நேராக அங்கே போனேன், அங்கே வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன். நீங்க வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க, நீங்க வந்து பேட்டி கொடுத்தே ஆகணுங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறேன். ஏங்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது. அவர் தான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டாங்க. அதை உண்மைத்தன்மையை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம்.